சாய்பாபாவின் உடி என்பது ஒரு சாதாரண சாம்பல் அல்ல, அது பாபாவின் உயிருடனான ஆசீர்வாதம், நம்மை காக்கும் ஒரு ஆன்மீக மருந்து. பாபா வாழ்ந்த காலத்திலேயே உடலை துன்பப்படுத்திய கடுமையான நோய்கள் கூட உடியின் அருளால் குணமடைந்தது. அதனால்தான் பாபா சொன்னார், இந்த உடி என் உண்மையான மருந்து. உடி நமக்கு வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. நாம் சேகரிக்கிற எல்லாவற்றும், பணம், பெருமை, உடம்பு எல்லாமே ஒரு நாள் சாம்பலாகிவிடும். அதனால்தான் உடி நம்மை தாழ்மையாக்கும். அகங்காரம் பறந்து போகும். கடவுள் நமக்கு அருகில் இருக்கிறார் என்பதை உணரச் செய்கிறது. உடியை நெற்றி, நெஞ்சு அல்லது தொண்டையில் வைக்கும் ஒவ்வொரு முறையும் பாபா நம்மை கவசம் போல் பாதுகாக்கிறார். நெகட்டிவ் எனர்ஜி விலகும். மனதில் இருந்த பயம், பதட்டம் குறையும். பாபா என் கூட இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு தைரியம் தரும். உத்தமமான ஒரு உண்மை என்னவென்றால், உடி கொடுப்பது பிசிக்கல் ஹீலிங் மட்டுமில்லை, அது மனதுக்கு பெரிய ஆறுதலையும் கொடுக்கிறது. மன அழுத்தம், துக்கம், இழப்பு, குழப்பம், இந்த எல்லா இருளையும் உடியின் ஒளி கரைப்பது போல. நாமே பல நேரம் சொல்லுவோம், உடி போட்டதுக்குப் பிறகு மனம் லேசாயிட்டே. அது உண்மைதான். ஏனென்றால் உடி ஒரு சக்தி, டிவைன் வைப்ரேஷன். அது நம் உள்ளத்துக்கு அமைதியை ஊற்றுகிறது. ஆனா குழந்தையே, உடியின் சக்தி வேலை செய்யணும்னா அதுக்கு 2 ரகசியம் இருக்கு. ஸ்ராதா, நம்பிக்கை, அண்ட் சபூரி, பொறுமை. நாம் பாபாவை எவ்வளவு நம்புறோமோ, உடியின் தெய்வீக ஆற்றல் அவ்வளவுதான் நமக்கு அருளாக திரும்பி வரும். வீட்டில் தினமும் பூஜா முடிச்சு சிறிது உடி வைத்துக் கொண்டால் அமைதி நிறையும், நல்லது நடைபெறும், தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும், கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் தனியும் பாபா நமக்கு சொல்லி வைத்தார். குழந்தையே, உனக்கு என்ன துன்பம் இருந்தாலும் அதை இந்த உடியில் சாம்பலாக்குறேன். ஒரு வரியில் சொல்லணும்னா, உடி என்பது பாபாவின் கையிலிருந்து நேராக வரும் அருளினாலான அதிசய மருந்து. ஓம் சாய் ராம்.